Hi. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது the second epoch of Indian cinema, which is the talkie movies. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் த சைலண்ட் எரா வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா த செகண்ட் எப்போச் ஆஃப் இந்தியன் சினிமா டாக்கீஸ் இன் த சென்ஸ் மூவியில் வரக்கூடிய டைலாக்ஸ் பேசி வர ஆரம்பித்த மூவிஸ். சைலண்ட் எரா இஸ் ஆல் அபவுட் ஆக்ஷன்ஸ் வச்சு எடுத்த மூவிஸ் வித்தவுட் எனி டைலாக்ஸ். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து டாக்கீஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ டாக்கீஸ் வந்து when it started around 1931. ஓகேவா? ஸோ 1931லேருந்து டாக்கீஸ் மூவிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அலாங் வித் டாக்கீஸ் மூவிஸ் ஒரு ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் அ ஹியூஜ் லேண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். பட் டாக்கீஸ் மூவி வந்ததுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் பேரியர் வந்து வர ஆரம்பிச்சிச்சு சினிமாவில். ஸோ லைக் ஒரு பர்டிகுலரான லாங்குவேஜில் பண்ணால் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அந்த மூவியை பார்க்க முடியும், லாங்குவேஜ் தெரியாதவங்களால பார்க்க முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹிந்துஸ்தானி லாங்குவேஜில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண விரும்பினாங்க. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா ஹிந்துஸ்தானியில் தான் அப்போது பேசினாங்க. ஸோ விச் வில் பி த என்டையர் ஆஃப் நார்த் இந்தியா ஐ கெஸ். ஸோ ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறது ஹிந்தியும் உருதுவும் சேர்ந்த ஒரு லாங்குவேஜாக இருந்துச்சு. பிகாஸ் அதிகமான மக்கள் பார்த்தா அதிகமான ப்ராஃபிட் வரும். ஸோ தட் இஸ் வை producers preferred to do the movie in Hindustani language. But there were like 28 official languages of India அந்த டைமில். சில பேர் வந்து லோக்கல் லாங்குவேஜஸ்லேயும் வந்து மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் ப்ரிஃபர் பண்ணது ஹிந்துஸ்தானி தான் அதிகமாக. அண்ட் த ஃபர்ஸ்ட் டாக்கி ஸ்டார்டட் அரவுண்ட் 1931. அலம் அரா அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்கி. அலம் அரா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து த லைட் ஆஃப் த வேர்ல்டு. இதை வந்து இந்த மூவியை வந்து மேட் பண்ணது வந்து அர்தேஷிர் இரானி அப்படிங்கிறவர். ஸோ நெக்ஸ்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வந்த ஷோ போட் அப்படின்ற மூவி. இது வந்து ஒரு 40% டாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் 40% பேசியிருப்பாங்க வித் டைலாக்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இன் த சென்ஸ், லோக்கல் பீப்புள், அதாவது லாட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. இன்றைக்கி நிறையா லாங்குவேஜஸ் இல்லாமலே போயிடுச்சு. பட் நான் பேசுகிறது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எராவில் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஆக்சன்ஸ், டைலெக்ட்ஸ், லோக்கல் லாங்குவேஜஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து இவ்வளோ மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து டாக்கீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது நேச்சுரலி வந்து லாங்குவேஜ் புரியாதவங்களால் அந்த மூவியை என்ஜாய் பண்ண முடியல. பட் சைலண்ட் எராவில் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அலம் அரா த ஃபர்ஸ்ட் டாக்கி மூவி அப்படின்றது வந்து ஒரு காஸ்டியூம் ட்ராமான்னு சொல்கிறாங்க. 2 ராணிகளுக்கு நடுவில் நடந்த பகையை வச்சு உண்டான ஒரு ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த ஃபிலிம்ஸ் சாங்ஸ் இருக்கு இல்லையா, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் WM கான் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் அண்ட் சிங்கர் இவர் பாடின தே தே குதா கே நாம் பியாரே அப்படின்ற அந்த சாங் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ சாங்ஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எப்படி வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் கிடச்சிச்சு அப்படின்றது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் த சாங். அதாவது ஃபர்ஸ்ட் ஹிட்டான ஒரு ஃபேமஸான சாங் வந்து இதுதான். ஸோ இன்னொரு ஃபேமஸான ஒரு ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ண மூவிஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி பேஸ்டு மூவிஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமாயணா, மகாபாரதா, புராணாஸ் இந்த மாதிரியான மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் வந்து டாக்கீஸ் வடிவத்தில் வந்துச்சு. அண்ட் தேவ்தாஸோட ஸ்டோரி, ஜீவன நாட்டகா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லவ் ட்ரையாங்கிள் ஸ்டோரிஸாக இருந்துச்சு. ஸோ இதில் இந்த ஜீவன நாட்டகா அப்படின்ற ஸ்டோரி வந்து தியேட்டர்ஸில் கிட்டத்தட்ட 6 months ரன்னிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அது எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஃபேமஸான மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா கர்கி லக்ஷ்மி, ஷீரின் ஃபர்ஹாத், இந்திரசபா அப்படின்ற இந்த மூவிஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் சைலண்ட் எராவில் வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா அதாவது மூவி அதிகமாக மேக் பண்ண மூவி வந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ஹரிஷ்சந்திரா அப்படின்ற, அதான் அந்த ஹரிஷ்சந்திராவோட மூவி, பொய் சொல்ல மாட்டார்ல ஹரிஷ்சந்திரா, அதை தான் வந்து அதுவும் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் டாக்கீஸ் பீரியட்லேயும் ஃபேமஸாக இருந்துச்சு. தமிழில் பார்த்திங்கன்னா நல்ல தங்கல் அப்படிங்கிறது, அப்புறமா வந்து கீச்ச கவதம் அப்படின்றது மலையாளத்தில், பக்த பிரஹலதா அப்படிங்கிறது, இந்த மூவிஸ்லாம் வந்து டாக்கீஸ் எராஸில் வந்துச்சு. அண்ட் டாக்கி எராவில் ஒரு புது தீம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் லிபரேஷன், அதாவது வந்து ஃபெமினிஸ்ட் கைண்ட் ஆஃப் மூவிஸ். ஓகேவா? ஸோ
விமனை வந்து எல்லாரும் அடக்கி ஆள்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு லிபரேஷன் தேவை அப்படிங்கிற ஒரு தீம். அண்ட் வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் அரேஞ்ச்டு மேரேஜ். ஸோ அரேஞ்ச்டு மேரேஜ் நம்ம கல்ச்சர்லேயே இல்லைன்னு வந்து நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ப்ராக்டிஸ் ஆஃப் அரேஞ்ச்டு மேரேஜ் பேஸ்ட் மூவிஸ் வந்ததே பார்த்தீங்கன்னா டாக்கீஸ் பீரியடில் தான். ஸோ ஆஃப்டர் 1931 தான் அரேஞ்ச் மேரேஜ் கான்செப்டே வந்து மூவிஸில் காட்டியிருக்காங்க. பட் இது வந்து ஏற்கனவே நடக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டியாக இல்லை. ஸோ அது வந்து புதுசாக வந்து காட்டுறதால தான் இந்த தீமை வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ 2 தீம்ஸ் வந்துச்சு. ஒன்று விமன்ஸ் லிபரேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அரேஞ்ச்டு மேரேஜ் டாக்கி இரால வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த மேக்கிங் ஆஃப் மேஜர் ஸ்டூடியோஸ். ஓகேவா? ஸோ ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டூடியோஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் தான் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்போது வந்து ஸோ இந்த மேஜரான ஸ்டூடியோஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ரிலீஜியனையும் எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்த மக்கள் எல்லாருக்குமே அந்த வேலை வாய்ப்பு வந்து தந்துச்சு. ரொம்ப செக்யூலராக, அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் பேசுகிற இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து நிறையா ஹை காஸ்ட், லோ காஸ்ட், அன்டச்சபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு டைமில் வந்து எல்லா ரேஸை சேர்ந்த எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களையும் வந்து ஒன்றா வந்து இந்த ஸ்டூடியோஸ் வந்து இணைச்சிச்சு. இந்த ஸ்டூடியோ பிஸ்னஸ்க்குள்ளே வந்து நான் மேலே நீ கீழே அப்படின்ற அந்த இது வந்து இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உழைச்சாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு ஹார்மனிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக திகழ்ந்துச்சு இந்த ஸ்டூடியோஸ் பிஸ்னஸ். ஸோ மேஜரான ஸ்டூடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பே டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடியோ, நியூ தியேட்டர்ஸ், கல்கட்டாவில் இருக்க நியூ தியேட்டர்ஸ் அண்ட் பிரபத் ஃபிலிம் கம்பெனி, அப்புறம் சென்னையில் பார்த்தா ஜெமினி அண்ட் வாஹினி ஸ்டூடியோஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப மேஜரான ஸ்டூடியோஸ். ஸோ இதெல்லாம் வந்து டாக்கீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஸ்டூடியோஸ் வந்து ஒரு மேஜர் பார்ட்டை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டூடியோஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாகவும் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்கீஸ்க்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு சார்ட் ஆஃப் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீ இந்தியா, பிரிட்டிஷ் கீழே இருந்து ஃப்ரீ ஆகணும் இந்தியா அப்படின்ற ஒரு தீம் வந்து டாக்கீஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை வந்து சிக்கந்திரா, ஷஹீத் அப்படின்ற 2 மூவிஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஃப்ரீ இந்தியாவோட கான்செப்டை வந்து மக்களுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டூடியோஸில் தான் இந்த மூவிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி தான் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்கீஸ்னால் என்ன, எந்த ரிலீஜியனில் எந்த லாங்குவேஜில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, எது வந்து ஃபஸ்ட்டு டாக்கி மூவி, அது எந்த டாப்பிக்கை பற்றினது, அடுத்த டாக்கி மூவி, டாக்கீஸில் என்னென்ன தீம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க மக்கள், அண்ட் இந்த மேஜர் ஸ்டூடியோஸ் வந்து எப்படி வந்து எல்லா குரூப் ஆஃப் மக்களையும் வந்து ஒன்றா வந்து வச்சுருந்தது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் சம் டைம் இந்த ஃபினான்சர்ஸ் வந்து நிறையா மணி வந்து லூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பிகாஸ் இந்த இங்கிலாந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேர்ல்டு வார்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இங்கிலாந்து வந்து இந்தியாவை கொலனைஸ் பண்ணதுனால நம்மளும் நம்மளோட மேன் பவர், ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ வார் வந்து நம்ம மேலேயும் ஹெவியாக வந்து இம்பேக்ட் கொடுக்க ஆரம்பித்ததுனால வந்து ஃபினான்சர்ஸ் வந்து நிறையா லாஸ் பண்ணாங்க. பிகாஸ் படம் பார்க்க ஆள் இல்லை, எல்லார் வீட்டிலருந்து ஒருத்தர் வந்து வாருக்கு போயிருக்கும் பொழுது கண்டிஷன்ஸ் வெளியில் நல்லா இல்லாத போது யார் மூவி பார்க்க வருவா? ஸோ இந்த மாதிரி நிறைய லாஸஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டூடியோ வந்து ஒரு மூவியை எடுத்து எல்லாமே தே ஹாவ் த கண்ட்ரோல். ஓகேவா? அவங்களே வந்து ஒரு டைரக்டர், ஆக்டர், எடிட்டர், கோரியோகிராஃபர் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்டூடியோஸ் வந்து இந்த லாஸை பேர் பண்ண முடியாமல், மக்களுக்கு வந்து பே பண்ண முடியாமல் அப்படியே வந்து அந்த ஸ்டூடியோஸ் எல்லாம் வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீ லான்சிங் வந்துருச்சு. ஃப்ரீ லான்சிங் இந்த சென்ஸ், ஒருத்தர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருனா அவர் யாரை செலக்ட் பண்ணுறாரோ அவங்க இந்த மூவியை பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவங்க போயிடலாம். ஃபஸ்ட்டு அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பே டாக்கீஸ் இருந்துச்சுன்னா பாம்பே டாக்கீஸ் எந்தெந்த மூவியெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த மூவியில் பர்டிகுலரான ஆக்டர்ஸ் மட்டும் தான் நடிப்பாங்க. இவங்க தான் மியூசிக் போடுவாங்க, வெளியால் யாரும் வரமாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடியோஸ் எல்லாம் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு படத்தில் யார் வேணுமோ அவங்கவுங்க ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடியோ சிஸ்டம் வந்து 1940s லேட் 1940s டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராமினெண்ட்டான தீம்ஸ் என்னென்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ எப்போவுமே மித்தாலஜிக்கல் டிவோஷனல் மூவிஸ் வந்து இந்தியாவில் வந்து கிரேட்டான இம்பேக்ட் வந்து இருக்கும். எப்படி ஒரு நல்ல சக்திக்கும் கெட்ட சக்திக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டை, இது இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா ஏரியாலையும் புக்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த தீம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ டாக்கீஸ் பீரியடில் இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இந்த ரிலீஜியஸ் மித்தாலஜிக்கல் தீம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ராம் லீலா அப்படிங்கிற
ராம்லீலா அப்படின்ற ஒரு 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 பார்ட் ஆஃப் த அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் வந்து படமாக எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தங்கள் அப்படிங்கிறதும், மலையாளத்தில் பக்த பிரஹ்லதா அப்படிங்கிறதும், கீச்ச கவிதம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி ராமாயணா மகாபாரதா புராணாஸ் எல்லாம் வந்து சினிமேட்டிக்கலாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகுது இல்லையா, அந்த சேஞ்ச் வர ஆரம்பிக்குது இல்லையா, அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டொமஸ்டிக் அண்ட் சோஷியல் தீமில் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படின்னா வந்து தினம் தினம் மக்கள் படக்கூடிய ஒரு அன்றாட மனுஷங்க படக்கூடிய ஒரு கஷ்டங்களையும் அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸையும் எடுக்க ஆரம்பித்தாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டாக்கீஸில். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜீவிக நாக்கா, ஓகேவா, ஜீவித நாட்டகா, ஜீவிக நாட்டகா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அன்றாட ஒரு போராட்டத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு மூவி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 6 monthsக்கு மேலே இந்த படம் வந்து ஓடுச்சு. ஓகேவா? அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நவலோகம் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ரெவல்யூஷன்ஸ், அதாவது மக்களுக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வு இதை பற்றியெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிச்சு. நீலக்குயில் அப்படின்ற ஒரு மலையாள மூவி வந்து ஒரு லவ், என்ன சொல்கிறது, ஜாதி மதத்தை கடந்த ஒரு லவ் அப்படி அதை வந்து காட்டுறதா இருந்துச்சு. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில், அதாவது 1950s வந்து இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரலேகா அப்படிங்கிற ஒரு மூவி வர ஆரம்பிச்சிச்சு. சிவாஜி கணேசன் வந்து நிறையா வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ், நிறையா ரிலீஜியஸ் அண்ட் பணக்காரன் ஏழை அந்த மாதிரி எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸில் இருந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி வந்து ஒரு ரிச்சான பீப்புள் ஒரு புவர் சப்ரெஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தீம்ஸில் கூட எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா தோ பிகா ஜமீன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அந்த 1940s, அதாவது 1930ஸ்லேருந்து 1940யோட எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலீஜியஸ், மித்தாலாஜிக்கல், உமன் லிபரேஷன், இண்டிபெண்டன்ஸ், இந்த மாதிரியான தீம்ஸ் டீல் பண்ணாங்க. 1950ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல், டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ், எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டி பிட்வீன் த பீப்புள், இந்த மாதிரி தீம்ஸ், ஒரு ரியாலிட்டியான லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களான தீம்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் த டாக்கீஸ். ஓகேவா? ஸோ 1959 வரைக்கும் டாக்கீஸ் பீரியட் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டாக்கீஸ் பீரியடில் இருந்த இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ டாக்கீஸ் பீரியடில் இருக்கக்கூடிய ஹைலைட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான மூவிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அலம் அரா ஃபஸ்ட்டு மூவி, நெக்ஸ்ட் வந்து ஷோ போட். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராம்லீலா மித்தாலஜிக்கல் இதில் வர்றது, அதேமாதிரி ராமாயணா மகாபாரதா, எல்லா பீரியட்லேயுமே ராமாயணா மகாபாரதாவோட எடிஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த நீலக்குயில், அப்புறமா வந்து ஜீவிக நாட்டகா, அதான் வந்து 6 months ரன்னிங்கில் இருந்துச்சுல அது. அப்புறமா வந்து கீச்ச கவிதம், அது தமிழில், நல்லதங்கள், அதுவும் தமிழ். ஓகேவா? இந்த மாதிரி நீலக்குயில் சொல்லிட்டால மலையாளம். இந்த மாதிரி வந்து மூவிஸ் எல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணலாம், செகண்ட் எப்போச் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி சந்திரலேகா, அதுவும் தமிழ் தான். அப்புறமா வந்து இந்த லேண்ட்லார்ட், அதாவது வீட்டில், அதாவது ஜமீன்தாருங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஜமீன்தாருங்க பண்ணுற அந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறது வந்து தோ பிகா ஜமீன். அப்புறமா பராசக்தி தமிழ், இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி நீங்கள் காட்டலாம். இதெல்லாம் வந்து செகண்ட் எப்போச்சில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ செகண்ட் எப்போச் அப்படின்னு எடுத்திங்கன்னா யூ கேன் ரைட் அ இன்ட்ரடக்ஷன், யூ கேன் ரைட் அபவுட் த ஃபர்ஸ்ட் மூவி, அது என்ன டீட்டெயில், அண்ட் ஃபேமஸான மூவிஸு, தீம்ஸ், என்னென்ன தீம்ஸை பற்றி படம் எடுத்தாங்க, செகண்ட் எப்போச்சில் ஸ்டூடியோஸ் எப்படி டெவலப் ஆச்சு, ஸ்டூடியோ டெவலப் ஆனதால் என்னென்ன நல்லதெல்லாம் நடந்துச்சு, ஸ்டூடியோ ஏன் க்ளோஸ் ஆச்சு, அண்ட் 1950s ஆரம்பித்ததுக்கப்புறம் தீம்ஸ் எல்லாம் எப்படி மாற ஆரம்பிச்சிச்சு, அதெல்லாம் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி த செகண்ட் எப்போச் ஆஃப் சினிமா which is the talkies era, இதை பற்றி நீங்கள் எழுதலாம் ஹைலைட் பண்ணி. ஸோ that's all about the second epoch of Indian cinema. இதுக்கு முன்னாடி the first era, the silent era, the second era, the talkies movie, இது பார்த்தோம். இன்றைக்கி the third epoch which is the golden era, இதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1951லேருந்து 1960s வரைக்கும் இருக்க டைம் பீரியட் ஆஃப் இந்தியன் சினிமாவை தான் the golden era அப்படின்னு சொல்கிறாங்க. why this is called as the golden era is because 200 years of British rule முடிஞ்சு the first decade of Indian cinema after independence. ஸோ இது golden era அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ there was a lot of prosperity in this era.
ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலீப் குமார், மீனா குமாரி, ராஜ் கபூர் இவங்கெல்லாம் வந்து இவங்களோட கையெல்லாம் வந்து அந்த பீரியடில் ஓங்குச்சுன்னு சொல்லலாம். அப்புறமா சத்யஜித் ரே அப்படின்றவர் ஃப்ரம் பெங்கால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இவரும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் கபூர். ராஜ் கபூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான சைலண்ட் ஏரா ஆக்டருடைய பையன். ஆனால் ராஜ் கபூர் வந்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருந்தார். இந்தியன் சினிமாவை வந்து லைக் தலைகீழாக வந்து மாற்றிட்டார். ஓகே. ஸோ இவர் வந்து தன்னுடைய ஆக்டிங் கரியரை ஆரம்பித்த ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹி வாஸ் 11 years old. ஸோ ராஜ் கபூர்னு சொன்னோடனே ராஜ் கபூரோட ஃபேமஸான 4A மூவிஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும், விச் இஸ் அந்தாஸ், ஆக், அமர் பிரேம் அண்ட் ஆவாரா. இந்த 4 ஃபேமஸான மூவிஸ் ஆஃப் ராஜ் கபூர் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சத்யஜித் ரே அப்படின்ற ஒரு பெங்காலை சேர்ந்த ஒருத்தர் வந்து பத்தர் பாஞ்சலி அப்படிங்கிற ஒரு மூவி லைக் ஹீ டிரெக்டட் தட் மூவி. ஏன் இவர் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யஜித் ரேவுடைய இந்த மூவி கேன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 1950s வந்து இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் மூவி டு பி ஃபீச்சர்ட் இன் த ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய ஆக்டர்ஸ் பார்க்குறோம், லைக் ஐஸ்வர்யா ராய், ஆலியா பட், இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறோம். நான் ஐ திங்க் ஐஸ்வர்யா ராய் வந்து ஒரு 10 yearsக்கு மேலே வந்து நம்ம கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அந்த தீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணி போய் அங்கே ப்ரெஸ் முன்னாடி வந்து ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஃபார் த மோர் தென் லைக் 10 years ஐ ரிமெம்பர். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தான் இந்த வார்த்தை வந்து எனக்கு ரியலைஸ் ஆகி ஃபேமஸாக இருக்குது. பட் அப்போவே 1950s ஒரு வேர்ல்டு வைட் ரெக்கக்னிஷன் கிடச்ச ஒரு மூவியை வந்து சத்யஜித் ரே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. லைக் ஹீ ஷுட் ஹேவ் ப்ரொடியூஸ்ட் இட் ஆஸ் வெல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் இந்தியா. ஓகே. இண்டிபெண்ட் நேஷன். அதனால் வந்து இண்டிபெண்ட் நேஷனில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு அண்ட் காந்திஜி ஆஸ் வெல். இவங்களாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளாக கன்சிடர் பண்ணப்பட்டாங்க. அண்ட் இந்தியன் சினிமா இந்த நிறையா ஃபேஸஸ் இருக்குது இல்லையா, இந்த 6 எப்போக்காக பிரிச்சுருக்காங்கல்ல இந்தியன் சினிமாவில், அதில் கோல்டன் எரா அப்படிங்கிறது இந்த 10 வருஷத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 10 வருஷத்தில் இருக்கக்கூடிய படங்களுடைய தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் ரியலி பவர்ஃபுல். அதில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் தீம்ஸ் தான் மோஸ்ட்லி, அதாவது அன்றாட வாழ்க்கையில் மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை பற்றின ஒரு சோஷியல் தீம்ஸ். அண்ட் அதுலேயே வந்து கொஞ்சம் மெலோ ட்ராமாட்டிக்கலி இருக்கிறது. அண்டு மக்களுக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வு, எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் தீம்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து தீம்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக் டெய்ல்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ். ஃபோக் டெய்ல்ஸ் தான் வந்து அந்தந்த ஊருக்கு இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லோக்கல் ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளும் அங்கே வாழ்ந்த சிறந்த மக்களுடைய கதைகளும் வந்து மூவிஸாக எடுத்தாங்க. ஸோ இதில் சூப்பரான மூவி, அதாவது என்ன சொல்கிறது, பயங்கர ஹிட்டான ரெக்கக்னைஸ்டான மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் இந்தியான்ற மூவி வந்து சாக்ரிஃபைஸ் அண்ட் ஆனரை பற்றி பேசுகிற மூவி. இது எடுத்தது வந்து மெஹபூப் கான் அப்படிங்கிறவர். ஆவாரான்ற மூவி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ராஜ் கபூரோட மூவி. அந்தாஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸை பற்றின ஒரு மூவி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா அப்படிங்கிற ஒரு மூவி. இது வந்து தீண்டாமை, அன்டச்சபிலிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு மூவி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா காலம் மாற வந்து விமனோட ரோல் எப்படி சேஞ்ச் ஆகுது சொசைட்டிலன்றதை பற்றின மூவி. அண்ட் சேத்தன் ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து நீச்சா நகர் அப்படிங்கிற ஒரு மூவி எடுத்திருக்காரு. அதுவும் வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிராண்ட் ப்ரைஸ் வந்து ஒன்று வின் பண்ணியிருக்கு. ஸோ தேர்ட் எப்போக் வந்து த கோல்டன் எரா. அண்ட் அதில் வந்து முக்கியமான பீப்புள் யார், ராஜ் கபூர் யார், ஹிஸ் ஃபேமஸ் மூவிஸ், வென் ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் கெரியர், அப்பார்ட் ஃப்ரம் த சினிமா யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள், இந்த பீரியட் ஆஃப் டைமில் எடுத்த தீம்ஸ், அண்ட் இந்த டைம் பீரியடில் ஃபேமஸாக இருந்த மூவிஸ், அண்ட் எதெல்லாம் வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபீச்சர் ஆன திங்ஸ். இதுதான் வந்து த கோல்டன் எராவில் வந்து சம்மரியாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வில் குவிக்லி மூவ் ஆன் டு த